ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ராசஸிங் டியூட்டோரியலில் பார்ட் 6ல் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஷேப்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. நான் அந்த ஃபார்மேட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபார்மேட்ஸு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வாய்டு செட்டப் போகலாம். அதுக்கு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த அவுட்புட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் 200, கொடுக்குறேன். செமிகோலன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாய்ட் ட்ரா, கீழே போட்டுக்கலாம். வாய்ட் ட்ரா வந்து ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ், க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே மேலே நான் ஃபார்மேட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா x1 y1ன்றது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி x2 y2ன்றது இன்னொரு பாயிண்ட்டு, x3 y3ன்றது இன்னொரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் வந்து 30, y1க்கு பார்த்தீங்கன்னா 75, அதே மாதிரி x2க்கு வந்து 58, y2க்கு வந்து 20, x3க்கு வந்து 86, y3க்கு வந்து நான் 75 கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு செமிகோலன் போட்டுங்க. இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா எலிப்ஸ் வரையலாம். ஸோ எலிப்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ப்ரோக்ராமிங் ஃபார்மேட் வந்து இதுதான். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் வந்து 90, y ஆக்சிஸ்க்கு வந்து 25 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வித் ஆஃப் த எலிப்ஸ் வந்துட்டு 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த எலிப்ஸும் 50 கொடுக்குறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு தெரியும் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து வித்து வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் வந்துட்டு ஒரு எலிப்ஸ் ஷேப் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எலிப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். நான் அதை வந்து 15 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வந்து எப்படி வரையுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெக்டன் போட்டு இங்கே வந்து அதோட ஃபார்மேட் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வித் லென்த் ஸோ சேமாக தான் கொடுக்கணும். இது நான் வந்துட்டு x ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 60 கொடுக்குறேன். அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு வந்து 90 கொடுக்குறேன். இப்போ வந்து வித்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளோட வித்து வந்துட்டு 50 கொடுக்குறேன். அதே மாதிரி லென்த்து வந்துட்டு 50 கொடுக்குறேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கார்ட்டனில் ரேடியஸ் எதாவது போடணுன்னா நம்ம இந்த கமெண்ட்டில் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கொயர் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, செமிகோலன் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம டாப் ரைட் சைடு கார்னரில் ஒரு ரேடியஸ் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 0 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டாப் ரைட்டு அதுக்கு வந்துட்டு 10 ரேடியஸ் கொடுங்க. அதே மாதிரி பாட்டம் ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு வந்து 0 கொடுத்துக்குங்க. இப்போ டாப் ரைட் சைடு கார்னருக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு ரேடியஸ் ஷேப் கிடச்சிருக்கும் பார்த்திங்களா. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஷேப்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து எப்படி வைக்கிறதுன்னா அது ரொம்ப ஈஸி தான். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நான் 100, கொடுக்குறேன். இது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 200 × 200. ஓகே,
இந்த ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா சென்டரில் நமக்கு ஒரு பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைனோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா x1 y1ன்றது ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு x2 y2ன்றது வந்து இன்னொரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு லைன் வந்து ஜென்ரேட் ஆகும். நான் வந்து x1 y1க்கு வந்து 0,0 கொடுக்குறேன். அதே மாதிரி x2 y2க்கு வந்து 100,100 கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைன் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ எல்லா ஷேப்ஸையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.